எனது உயிர்நிமினிய பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, பிரியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, 2 நாட்களுக்கு முன்பு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்று திரும்பிய பொழுது எனது நண்பரை இறக்கிவிட பாதையோரத்திலே காரை நிறுத்தினார்கள். எதிரே ஒருவர் கைபேசியை குனிந்து பார்த்து கொண்டே வந்தவர் காரின் மீது மோதி நின்றார். காரில் சிக்னல் போடப்பட்டிருக்கிறது, உறக்கமாக ஹாரன் ஒலிக்கப்பட்டது. ஆனாலும் கைபேசியை பார்த்து கொண்டே வந்தவனுடைய கவனம் மாறவே இல்லை. அடுத்து அவர் பேசியதுதான் அநாகரீகம். மனித மாண்பு படுகொலியில் புதையுண்டு போனதாகவே கருதுகிறேன். ஆம், கைபேசி என்பது ஒரு கைவிலங்காகியது. ஒருவரினுடைய பண்பு, எண்ணம், உணர்வு, நாடி நரம்புகள் வரை அனைத்தையும் கைது செய்யவும் ஒருவனை முழுக்கவும் செயல் இழந்த நெடுமரமாக மாற்றிவிட்டது என்பதே உண்மை. தெருவிலே நடந்து செல்லுகின்றவர்கள், 2 சக்கர வாகனம், அதிலே 3 பேரை ஏற்றிக்கொண்டு செல்லுகின்றவர்கள், கார், லாரி, பேருந்துகளை இயக்கின்றவர்களும் கைபேசியிலே கவனம் கொண்டதாலேயே எத்தனை விபத்துகள், தினம் தினம் எத்தனை உயிர் பலிகள். கைபேசியிலே கவனம் கொண்டு ரயில் தண்டவாளத்திலே நடந்து செல்வோருக்கு ரயில் சத்தம் கூட காதிலே கேட்பதில்லை. வினாடியில் மரணம். விளைவு பல குடும்பங்கள் அனாதைகளாகின்றது. 2000வது ஆண்டிற்கு முன்பு வரையிலும் பேருந்து, ரயில், பொது போக்குவரத்துகளிலே பயணிப்பவர்கள் கைகளிலே புத்தகங்கள் இருக்கும், தினசரி நாளிதழ்கள் இருக்கும். பக்கம் அமர்ந்திருப்பவர்களும் படிப்பதில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். ஒரு முறை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மின் தூக்கியிலே மாடி தளத்திற்கு செல்லுகிற பொழுது மின் தூக்கி பழுதேற்பட்டு விட்டது. 30 நிமிடங்கள் கடந்துதான் அவர் வெளியே வந்தார். வந்தவர் வெளியிட்ட முதல் உத்தரவு என்ன தெரியுமா? அனைத்து மின் தூக்கிகளிலும் அன்றைய தினசரி நாளிதழ்கள், குறைந்தது சில புத்தகங்களையாவது வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அரை மணி நேரம் வெறுமனே நேரத்தை இழந்தது என்பதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அச்சு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு கடந்த 500 ஆண்டுகளாக நமது வாழ்க்கையில் பிரிக்க முடியாத அங்கமாக இருந்த புத்தகங்கள் இன்று கை நழுவி கொண்டிருக்கிறதாகவே கருதுகின்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக கைபேசிகள் மனிதனின் கரங்களையும் கவனத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளார்கள். இந்நிலை மேலும் மேலும் வளருமே எனில் அது மனிதகுல வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்தாகவே முடியும் என்று கருதுகின்றோம். புத்தகங்களை கைகளிலே ஏந்து படிப்பது என்பது சுகமான அனுபவங்கள் என்பதை உணர வேண்டும். கைகள் தாங்கி பிடிக்க கண்கள் வாசிக்கின்றது. ஒவ்வொரு புத்தக கருத்துக்களும் தனித்த உணர்வுகள் கொண்டவை. மனதில் பதிய வைத்தால் அது பசுமர தாண்டிதான். 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவை அழியாத ஓவியங்களாகும். கவனம் சிதறாமல் புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது மனது ஒரு நிலையில் குவிகின்றது. மனது பண்படவும், மூளையின் செயல்திறன் அதிகரிக்கவும், நினைவு ஆற்றல் பல்கி பெருகவும் சிறப்பான வாய்ப்பு புத்தகங்களில் படிப்பதன் மூலம் மட்டுமே கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இன்றைய காலத்தில் இதுதான் மனிதனுடைய போட்டியாளர்கள். மனிதகுலத்தின் பணிகள் புதிய சிந்தனை உருவாக்கம், 2வதாக அதனை பகுப்பாய்வு செய்வது. இந்த 2 பணிகள், அதாவது புதிய சிந்தனை உருவாக்கம், அதனை பகுப்பாய்வு செய்து, இந்த 2 பணிகளுமே மனித குலத்தின் வளர்ச்சிக்கான கடமைகள். மிருகங்களே இருந்து மனிதனை வேறுபடுத்தி ஒரு புதிய குணாம்சத்தை கொடுக்கிற அந்த அற்புதமான சக்தி மனிதனுக்கு மட்டுமே உண்டு. மனிதகுல பரிணாம வளர்ச்சிக்காக காலத்தால் தோளிலே சுமத்தப்பட்ட இக்கடமைகளை கண்ணும் கருத்துமாக நிறைவேற்ற வேண்டிய இன்றைய இளைஞர்கள் கைபேசியால் கை விலங்கை அணிந்து கொண்டு டிஜிட்டல் அடிமைகளாகிவிட்டார்கள். மனிதனின் சிந்தனை திறனுக்கு தடை அரணாக கைபேசிகள் மலை போல குறுக்கிட்டு நிற்கிறது. கைபேசிகள் ஒரு கொல்லிக்கட்டையை போன்றது. கொல்லிக்கட்டையை முறையாக பயன்படுத்தினால் சமையலுக்கு உதவும். கொஞ்சம் தவறினாலும் தலையே சுட்டெரிக்கும். எதிர்கால வாழ்வையை சாம்பலாக்கக்கூடும். கைபேசிக்கு அடிமைகளாகி வருகின்ற இன்றைய இளைய சமுதாயத்தை எப்படி மீட்பது என்பதே பிரதான கேள்வியாகும். ஆரம்ப பள்ளி முதல் கல்லூரிகள் வரையிலும் புத்தகங்களை கைகளிலே ஏந்தி கற்பிக்கின்ற பழக்கத்திற்கு மீண்டும் திரும்ப வேண்டும். 12ஆம் வகுப்பு வரையிலும் பயில்கிற மாணவ செல்வங்களுக்கு கைபேசிகளை விலக்கி வைக்க வேண்டும். பாடம் சம்பந்தமான சந்தேக கேள்விகளுக்கு ஆசிரியர் அல்லது பெற்றோர்கள் முன்னிலையில் அவசியப்பட்டால் மட்டுமே
கைபேசியை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். சர்வதேச அளவிலே கல்வியில் முதன்மை ஸ்தானத்திலே இருக்கின்ற போலந்து நாட்டில் குழந்தை பிறக்கிற மருத்துவமனைகளிலேயே அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை பரிசாக வழங்குகிறது அந்த நாட்டு அரசு. நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளிலும் அனைத்து பள்ளிகளிலும் ஸ்மார்ட் போர்டு என்கின்ற திறன்மிகு பலைகளை எல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்திவிட்டு கைகளிலே புத்தகங்களை ஏந்தி கற்பிக்கின்ற பழக்கத்திற்கு திரும்பியுள்ளார்கள். இன்றைய சூழலில் இந்திய மண்ணில் டிஜிட்டல் அடிமைகளாக இருக்கிற இளைய சமுதாயத்தை மீட்பது எப்படி? இது சாத்தியமாகாமல் போனால் உலக சமுதாயத்தின் போட்டியில் பின்தங்குவது மட்டுமல்ல, பாரத நாட்டின் அனைத்து துறைகளிலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிகள் சீரழிந்து போகும். பல சிந்தனை வாயிலாக புதிய கண்டுபிடிப்புகளில் முன்னேற இயலவில்லை எனில் எங்கிருந்தோ யாரோ உருவாக்கி தருகின்றவற்றை பயன்படுத்துகின்ற வெறும் நுகர்வோராக, உண்டு கழிப்போராக கால வெள்ளத்தில் நாம் கரைந்து போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. அறிவுசார் தளங்களிலே இந்திய நாட்டிற்கே வழிகாட்டுகின்ற வல்லமை படைத்தது நமது தமிழ்நாடு. இந்த முதன்மை ஸ்தானத்திலே நிலைத்து நீடித்திருக்க வேண்டுமானில் கல்வி கூடங்களிலே அனைத்து வகுப்புகளிலும் பாடப்புத்தகங்களையும் தாண்டி பொது புத்தகங்களை கட்டாயம் வாசிக்க செய்ய வேண்டும். அறிவியல் பயில்கின்ற மாணவர்களுக்கு ஆய்வக கூடங்களில் பயிற்சி, ஆய்வக திறனையும் அளவிட்டு தேர்ச்சிகள் நடைபெறுகின்றது. அதேபோல அனைத்து பிரிவு மாணவர்களுக்கும் தினமும் நூலகம் செல்வது, பொது புத்தகங்களை வாசிக்க பழக்குவது, இவ்வகை செயல்திறனை அளவிட்டு தேர்ச்சிகளை நிர்ணயிப்பது என அரசே படிப்படியாக சட்டம் இயற்ற வேண்டும். இதன் மூலம் மாணவ செல்வங்களுடைய சுய அறிவு வளரும், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய உத்திகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தரப்பிரதேசத்திலே ஒரு 17 வயதான இளைஞன் ஆதித்ய குமார் 25,000 ரூபாய் செலவிலே ஹியூமனாய்டு ரோபோட் இயந்திர மனிதனை உருவாக்கி ஆசிரியராக பணிபுரிய வைத்திருக்கின்றார். அதேபோல தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்திலே கிறிஸ்ட் த கிங் இன்டர்நேஷனல் பள்ளியிலும் புத்தாக்க சிந்தனையை ஆசிரியர்கள் கருத்தான பாதையிலே உற்சாகத்தை தூண்டியதால் இயந்திரத்திலே ஒரு பெண்ணை உருவாக்கியுள்ளார்கள். 50 மொழியில் அது பேசுகின்றது, அனைத்து பாடங்களிலும் பதிலுரைக்கின்றது என்பது என்ன ஆச்சரியமான சமாச்சாரம்! ஆசிரியனுடைய வழிகாட்டுதல்களை மட்டுமல்லாது பெற்றோர்களுக்கும், ஏன் மொத்த சமுதாயத்திற்கும் சில கடமைகள் இருக்கிறது. இக்கடமைகளை கருத்தொன்றை நிறைவேற்றினால் மாணவ சமுதாயத்தினுடைய கல்வி பயணத்தில் ஏடெடுத்து படிக்கிற பழக்கம் விரைவிலேயே நிறைவேறும். பெற்றோர்கள் ஒரு பெருமுயற்சி எடுத்து வீட்டிற்கு ஒரு நூலகத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் என உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 3 மாதத்திற்கு ஒரு முறையினும் சமூக அறிவியல் பொது புத்தகங்களை விற்கிற கடைகளுக்கு மாணவர்களை அழைத்து செல்லுங்கள். முடிந்த அளவிற்கு சிறு தொகையை செலவழித்து சில புதிய புத்தகங்களை வாங்கி வழங்குங்கள். மாத சம்பளம் வாங்குவோர் ஒவ்வொரு மாதமும் தனது முதல் செலவாக ரூபாய் 500 அதற்கு மேலுமோ எடுத்து வைத்து புத்தகம் வாங்கிட பயன்படுத்துங்கள். விழிப்பான சமூகமாக இருக்க வேண்டுமெனில் கல்யாணம், காதுகுத்து என்கின்ற சுப காரியங்களில் புத்தகங்களை பரிசளியுங்கள். தன் குடும்பத்தினுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்துவோரும் கூட அரசு பள்ளிக்கும் நூலகத்திற்கும் சில புத்தகங்களை அன்பளிப்பாக்குங்கள். உங்கள் சுப காரியங்களுடைய மகிழ்ச்சிகள் பள்ளி நூலகத்தில் புத்தகங்களாக சேரட்டும். சமீபத்தில் நமது ஊரிலேயே வருகை புரிந்த அரசியல் தலைவருக்கு சால்வைகள் போர்த்தப்பட்டது. ஒரு சால்வை 200 ரூபாய் என்றால் 50 சால்வைகளுக்கு மேல் போர்த்தப்பட்டது. குறைந்தபட்சம் 10,000 ரூபாய். இத்தனையும் புத்தகங்களாக வாங்கி வழங்கியிருந்தால் நம்முடைய அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு எத்தனை பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டுகிறோம். புத்தக பொருட்காட்சிகள் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் வருடம் தவறாமல் நடக்கிறது. மாணவர்களை அழைத்துச் செல்லுங்கள். வழிகாட்டும் தலைமை பண்பு நிறைந்த தரவினுடைய வரலாற்று புத்தகங்களை கட்டாயம் வாங்கி கொடுங்கள். அவர்கள் படித்து தன் வாழ்வில் அவற்றை பயன்படுத்தட்டும். நமது ஊரிலே கொங்கு பாரம்பரியம் நிறுவனர் மதிப்புக்குரிய திரு CP மகாலிங்கம் அவர்கள் தன் வாழ்நாளில் சேமித்து வைத்திருக்கும் 2000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை சின்னியம்பாளையம் அரசு பள்ளி நூலகத்திற்கு வழங்கிட முன்வந்துள்ளார்கள். அவருக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, வருங்கால சமுதாயத்திற்கு வழிகாட்டும் கரங்கள் உங்களுடையது என்பதை இமைப்பொழுதும் மறவாகாது. உறக்கங்கள் தொலையட்டும், கனவுகள் நினைவாகட்டும். எனவே உங்கள் எதிர்கால செயல்களின் மூலம் புதியதொரு சமுதாயம் எழுச்சி வரட்டும். எனவே அதற்கேற்ப உழைக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.